லைவ்ல இன்னைக்கு சாண்ட்ரா வந்து படுத்திருந்தாங்க. அப்போ வந்து சாப்பிட கூப்பிடுவாரு பிரஜன். அப்போ வந்து சாண்ட்ரா வந்து இல்லை வரல, கடுப்பாக இருக்குடா, வர்றதுக்கே மூடே இல்லைடா, போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கின் இஷ்யூ இருக்கும் போல இருக்குது. அப்போ வந்து செட்டாஃபில் லோஷன் கேட்டுருக்காங்க, அது கிடைக்கல. ஸோ அந்த கடுப்பில் வேற இருக்காங்க. அப்போ வந்து வரதுக்கே கடுப்பாக இருக்குடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரஜன் வந்து சொல்லிட்டுருக்காரு, நீ எதுவும் யோசிக்காத, நீ வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் முதுகெலும்பு இருக்குது இந்த ஷோலையே, நமக்கு, அப்புறம் அரோராக்கு, சுபிக்ஷாக்கு, வியானாக்கு, இவங்களுக்கு மட்டும்தான் முதுகெலும்பு இருக்குது, வேறு யாருக்கும் இந்த ஷோவில் முதுகெலும்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு சபரி வந்து அதே கதையெல்லாம் சொல்கிறாங்க. திரும்ப மேனிப்புலேட் பண்ணுறான், ரொம்ப வில்லன் மாதிரி ப்ளே பண்ணுறான், ரொம்ப அடுத்தவங்க கேமை ஸ்பாயில் பண்ணுறான், எல்லாரையும் தள்ளிட்டு ஃப்ரெண்ட்ஸில் வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட வந்துடுறாங்க. அப்புறம் என்னென்னா திவாகரை கூப்பிட்டு வச்சு எகெயின் சேம் ஸ்டோரியை சொல்கிறாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ திவாகர் யார் போவாருன்னு கேட்டுட்ருக்கும்போது பிரஜன் வந்து சொல்கிறாரு, அரோரா போகிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்தரங்களை சொல்லி, நமக்கெல்லாம் முதுகெலும்பு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அவனுக்கு முதுகெலும்பு இப்படி சரிஞ்சிட்ருக்குன்னு இப்படி கையை இப்படி வச்சு காட்டுறாரு. 90% இது சபரியை தான் சொல்கிறாரு. ஆனால் எனக்கு கிளியராக தெரியல யாரை சொல்கிறாருன்னு. சபரி அவர் விக்ரம் 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தரை சொல்கிறாரு. கை வந்து இப்படி வச்சு காமிச்சு முதுகெலும்பு வளைஞ்சிட்ருக்கு, முதுகெலும்பு இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது யாரையோ வந்து சபரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருசாக வந்து எஃபெக்ட் கொடுத்து வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லியிருப்பார். சொன்ன உடனே பார்வதி சொல்லுவாங்க, சபரி விக்ரம் அப்படின்னு நீ சொல்லாத, நீயே அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத, பெஸ்ட்டு பிளேயர் யாருன்னு கேட்டால் நீ ஒன்று தான் சொல்லணும், நீ வந்து சபரியை பெரிய பிளேயராக நீயே ஏற்றி விடாத தேவையில்லாமல், சபரி விக்ரம்ன உடனே நான் விக்ரம் எங்கே பாரு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கேட்குறாரு. நீ விக்ரமை சொல்லலை, ஆனால் நீ சபரி விக்ரம்னு மொத்தத்தில் நீ வந்து மற்ற பிளேயர்ஸ்க்கு நீயே எஃபெக்ட் கொடுத்து சேர்த்து விடுற. நேற்றே நீ என்ன பேசுகிறேன்னா ரேங்கிங் டாஸ்கில் 1 பரவாயில்ல, 2 எப்படின்னு நீ சொல்கிற, அப்படின்னாலே 1 கரெக்டுங்கிற மாதிரி அர்த்தம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.